ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் கோரு மீட்ல ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக வீட்டில் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட் மட்டும் இல்லாமல் காரமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மசாலா எல்லாம் மேலே ஒட்டி நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான கோரு மீட்லு காரம், இது ரெண்டுமே இன்றைக்கி வந்து ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் நல்லா புரியும். வாங்க இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ரவா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடுபடுத்தியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். தண்ணி ஒரே இதாக ஊற்றினோம்னா வந்து ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும் மாவு. அதனால் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும் மைதா மாவெல்லாம் சேர்த்து. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக தெளித்து வந்து நம்ம மாவை பிசைஞ்சிட்டு வந்தோன்னா அந்த ஒரு பதத்துக்கு கரெக்டாக வந்துடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு இந்த அளவுக்கு வந்து தளர்வாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா ரவை ஊறி வந்த பிறகு ரொம்பவே ஹார்டாயிரும். அதனால் தளர்வாக பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருக்கலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா மாவு வந்து கரெக்டாக வந்து பாத்திரத்துலேயும் ஒட்டாது, நம்ம கையிலையும் ஒட்டாது, அது மாதிரி வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். நல்லா சாஃப்டாக அடித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக எடுத்துகிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பால்ஸும் ஒரே ஷேப்பில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கோதுமை ஸ்வீட் வந்து பார்க்க ஈவனாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எடுத்துருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இவங்கள ஷேப்பாக ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஃப்ரையிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கரண்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா புது சீப்பு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ உருட்டி வச்சுருக்க மாவை வந்து இது மாதிரி நீல வாக்கில் திரட்டிட்டு இந்த கரண்டி மேலே இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நைஸாக நம்மளால் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு நம்ம வந்து மேலால் எடுத்துக்கலாங்க. ரொம்ப தடிமனாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும், உள்ளே பார்த்திங்கன்னா வேகாமல் இருக்கும். நல்லா தின்னாக ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதோட கார்னர் ரெண்டே இது மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டிங்கன்னா அந்த வந்து கோதுமை ஸ்வீட் ஷேப்புக்கு வந்து நமக்கு கிடச்சிருங்க. இந்த கரண்டி இல்லைன்னு சொல்கிறவங்க புதுசாக உள்ள சீப்பு இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கே இப்போல்லாம் அச்சு வந்துருச்சு, அது இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து இந்த மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி அது மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லாவே தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம்னா கரண்டியில் ஒட்டாமல் அந்த மாவு வந்து தனியாக வருங்க. அதை வந்து அதோட 2 எட்ஜஸையும் லைட்டாக அப்படி கர்வ் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களை வளைச்சி விட்டோம்னா போதுங்க, நமக்கு அந்த கோதுமை ஸ்வீட் ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 ஓரங்களையும் லைட்டாக அப்படி கர்வ் பண்ணிவிட்டு 2 கார்னரையும் பெண்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த ஷேப்பு வந்துடுங்க. இதே மாதிரி எடுத்துருக்க எல்லா உருண்டைகளையும் இந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கோதுமை ஸ்வீட், கோதுமை காரம், இது ரெண்டுக்குமே இந்த ஷேப் பண்ணுற வரலும் ஒரே ப்ராசஸ் தான். அதனால் ரெண்டுக்குமே இதே மாதிரி நான் பண்ணி வச்சுட்டேங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆன பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமைவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். அது நல்லா செவந்து வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். இடையில் நம்ம வந்து தீயை கூட்டவோ குறைக்கவோ வேணாங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கும். எல்லா சைடும் வந்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி அடுத்த பேட்சஸையும் நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எல்லா சைடும் வந்து நல்லா வந்து ஒரு பொன்னிறம் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பாவாக கரைச்சி எடுத்துக்கலாங்க. சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த பாவு பதம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டி அந்த கம்பி பதம் பிரேக் ஆகி நம்ம கையிலேயே வந்து கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அதான் கரெக்டான பதம். அந்த பதம் வந்த பிறகு சர்க்கரை பாவில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோதுமை வந்து ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அந்த பேன்லேயே நம்ம வச்சிடக்கூடாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். டக்குன்னு வந்து அதில் வந்து எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி செஞ்சுட்டு இம்மீடியட்டாக வந்து அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, அதாவது அந்த சுகர் சிரப்புலேருந்து அந்த கோதுமை ஸ்வீட்டை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க.
எல்லா இடத்துலையும் கோட் ஆன பிறகு டக்குன்னு நம்ம வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றணும். மாற்றின பிறகு பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நம்ம வந்து எடுத்து விடணுங்க. இதை வந்து நம்ம தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு காய வச்சோன்னா போதும். நல்லாவே ட்ரை ஆகி நமக்கு கிடச்சிரும். ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம செப்பரேட்டாக பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே காய வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே ட்ரை ஆகி நமக்கு ஒரு பர்ஃபெக்டான கோதுமை இட்லி ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சுகர் சிரப்பெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகி நல்ல ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் நமக்கு கோதுமை இட்லி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது வெளியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கோதுமை இட்லி காரம் மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான கோதுமை இட்லி காரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அந்த ஷேப் வர வரலும் ப்ராசஸ் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தாங்க. நம்ம அதே அளவில் மாவு எடுத்து அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமை இட்லியை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. இது பொரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாங்க ஆயில் தேவைப்படும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா ரொம்ப குடிக்காது. இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாங்க. இந்த காரத்துக்கு பவுட்ரெல்லாம் நம்ம சேர்க்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமை இட்லி வந்து சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கணுங்க. அதுக்கு இது மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நல்லா பெரிய பாக்ஸ் இருந்தால் ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ சின்ன பாக்ஸுங்கிறதுனால நான் ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். அதாவது அது உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அதில் ஹாஃப் அளவுக்கு வந்து இந்த கோதுமை இட்லி எடுத்துக்கோங்க. காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா, 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் அந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இவங்களை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஷேக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கோதுமை இட்லியில் வந்து அந்த மசாலா பொடி எல்லாமே நல்லா வந்து கோட்டாகி நமக்கு கிடைக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் நல்லாவே சூப்பராக கோட் ஆகிடுச்சு மசாலா பொடி எல்லாமே. நம்ம கையில் கூட ஒட்டாது அந்தளவுக்கு வந்து நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்து இருக்கிற அந்த ஹாஃப் போர்ஷனையும் நம்ம வந்து பாக்ஸில் சேர்த்துட்டு மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஷேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. பெரிய பாக்ஸாக இருந்தால் ஒரே டைமில் இதே மாதிரி செஞ்சிடலாம். இந்த ப்ராசஸ் செய்யும்போது வந்து நம்ம ஃப்ரை பண்ண அந்த கோதுமை இட்லி வந்து நல்லா சூடாகவே இருக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும். அவ்வளோதாங்க. எல்லாமே வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி ரெடி ஆகிடுச்சு. இவங்களை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த கோதுமை இட்லி காரம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக மசாலா எல்லாம் கோட்டாகி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக்ஸ் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோதுமை இட்லி ஸ்வீட் அண்ட் காரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.